ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமணியும். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் முன்னோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே எக்கட்டாட்சைக லட்சணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்வீர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். சுவாமி திருமழிசைப்பிரான் அருளி செய்ததான திருச்சந்த விரதத்தில் 103வது பாசுரத்தில் வரக்கூடிய நாம மகாத்மியம். இந்த 120 பாசுரத்தில் 103வது பாசுரம் வரைக்கும் தான் நாம மகிமைகளை அங்கங்கே சொல்லிட்டு வர, அதுதான் நம்மளும் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இது திருச்சந்த விரதத்தில் நாம மகிமை கடைசியான பாசுரமாக அமையிறது. 103வது பாசுரம் என்னென்னா, திருக்கலந்து சேருமார்ப தேவதேவ தேவனே இருக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற நின்மலா கருக்கலந்த காலமேக மேனியாய நின்பெயர் உருக்கலந்து ஒழிவிலாது உரைக்குமாறு உரை செய்யே அப்படின்னு இந்த பாசுரம். திருக்கலந்து சேருமார்ப தேவதேவ தேவனே அப்படிங்கிறதுனால தேவர்கள் அப்படின்னா 33 கோடி தேவர்கள் இந்த அண்டத்தில் இருக்கிறவா. அதுக்கு மேலே இருக்கிற அவளுக்கும் மேலே தேவர்கள் யாருடானா எத்தனை பூர்வே சாத்தியா சந்தி தேவாகான்னு வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் அவளுக்கும் தேவனாக்குனால தேவதேவ தேவனே அப்படின்னு இங்கே விழிக்கிறார். அந்த தேவாதி தேவன்றதுக்கு என்ன பிரதானமான லட்சணம் அப்படின்னா, எவனுடைய மார்பில் மகாலட்சுமி எழுந்தொழிருக்காளோ அவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால அப்பேற்பட்டதான மார்பில் பெரிய விராட்டியார் திருக்கலந்து சேரும் மார்ப அப்படிங்கிறதுனாலே மகாலட்சுமியானவள் சம்ஸ்லேஷித்து பகவானை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாத அந்த வலது மார்பிலேயே எழுந்தொழிக்கக்கூடிய தேவதேவ தேவனே. அப்போ தேவர்களுக்கும் தேவனான எம்பெருமான் அப்பேற்பட்டவனே அப்படின்னு அவனை சம்போதனம் பண்றார், விழிக்கிறார். அதுக்கு அடுத்து சொல்றார், இப்பேற்பட்ட நீ நின்மலமானவன். நின்மலம்னா அமலன்னு சொன்ன மாதிரி நின்மலன் அப்படின்றது அமல்நாதி பிரானில் சொல்கிறார் இல்லையா. அவள் அமலனாக இருக்கிறவன் பரம பவித்திரமானவன், நின்மலன்னு சொன்னாலும் நிர்மலமானவன், ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இருக்கலந்த வேத நீதி ஆகி நின்ற நின்மலா. இங்கே இருக்கலந்த அப்படின்னா ருக்கு வேதம், அந்த வேதத்தை சொல்கிறார். வேதத்தில் மந்திர ரூபமாக கலந்திருக்கக்கூடியதான நின்மலா நிர்மலமானவனே. கருக்கலந்த காலமேக மேனியாய அப்படிங்கிறார். பகவானுடைய ரூபம் காலமேகம்னா மேக நீலமேகம் போன்ற வர்ணம் உடையவன், கருப்பான காரிருள் மேகம் போன்ற ரூபம் உடையவன், நீலமேக நிபம் அல்லது ஷாமல புஞ்சம் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. கூரத்தாழ்வரெலாம் அனுபவிக்கிறார். அப்பேற்பட்டதான கருத்த திருமேனி உடையதான எம்பெருமானே. அங்கே ஆய அப்படிங்கிறதுனாலே ஆயம் யாருன்னா கண்ணபிரான் கிருஷ்ணனை சொல்கிறார். அந்த பெருமாளை கண்ணனேன்னு கூட்டுட்டு நின் பெயர் உன் திருநாமங்களை உருக்கலந்து அதாவது உன்னுடைய வடிவழகோடு கலந்து நாமத்தை அனுபவிக்கக்கூடியவனாக, அதுவும் ஒழிவிலாது மனசினால உன் ரூபத்தை சிந்தனை பண்ணி வாயினால் உன் நாமத்தை அக்கண்டமாக சொல்கிறது தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கேங்கிற ஆண்டாளும். அப்படி உரைக்குமாறு நான் எப்போதும் அக்கண்டமாக உன் நாமம் சொல்லணும், உன் ரூபத்தை சிந்தனை பண்ணோம். வதனின் துஜே மங்கள நாம ஹிருதயம் அகண்டித பிரேம அப்படின்லாம் இந்த பாசுரங்களில் ஆழ்வார்கள் பாடினதும் பின்னாடி இதுக்கு வியாக்கியானம் பண்ண சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை போன்ற பூர்வாச்சாரர்கள் பண்ண வியாக்கியானங்களையும் மனசில் வச்சுருந்தா அதுக்கு பின்னாடி வந்ததான பண்டரிபுர பக்தர்கள்லாம் வேறு வேறு பாஷைகளில் அவாவா பாடி வச்சிருக்கா. அப்போ வாயினால் பகவன் நாமத்தை பாடணும் அக்கண்டமாக, ஹிருதயத்தில் அக்கண்டமான பிரேம. அதுதான் அந்த ஹிருதயத்தில் தியானம், ரூப தியானம் அப்படிங்கிறதுனால அங்கே சொல்கிறா இல்லையா, பகவானுடையதான ரூப எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருக்கும் ரூபம் அப்படின்லாம் பாடுறா. கோட துஜ ரூப கோட துஜ நாம அப்படின்லாம் இல்லையா. மதுரமானதாச்சு, சிந்தனைக்கு பரம போக்கியமாக இருக்கிறதால தானே சிந்தனைக்கு இனியாய் மனத்துக்கு இனியானை அப்படிங்கிறா. அவன் அந்த பகவானுடைய ரூபத்தை மனசில் தியானம் பண்ணிட்டு சிந்தனை பண்ணிட்டு வாயினால் அக்கண்டமாக நாமம் சொல்லிட்டு இருக்கிறதுனால அப்படி சொல்கிறார். உருக்கலந்து ஒழிவில்லாது ஓய்வு ஒழிச்சில்லாத உரைக்குமாறு அப்படி நாமத்தை சொல்லுமாறி உரை செய்யே நீ சங்கல்பிக்கணும், அருளி செய்யணும். துர்கானே இந்த திருமழிசைப்பிரான் இவன் வாயில் எப்போ பாரு நாம வரட்டும், ஹிருதயத்தை என் ரூபத்தையே சிந்தனை பண்ணட்டும் அப்படின்னு நிதித்தியாசிதவ்யான்னு வேதம் விதிக்கிறது. ஆனால் இது விதி இல்லை, கிருபையினால அதுவாக கண்டமாக ரூபம் வருது, ஹிருதயத்தை நாமம் வருது வாயில். அப்படிங்கிறதுனால இப்படி பகவான் பண்ணும்படி சங்கல்பிக்கும் பண்ணணும்.
மற்றவர்களுக்கெல்லாம் என்னென்னமோ சங்கல்பிக்கிற, எனக்கு இப்படி சங்கல்பி, அப்பா பாருவோம் நாமம் வாயில் வரணும். இந்த இடத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த நாமத்தை சொல்லச்சவே சொல்கிறார். நின் பெயர் உருக்கலந்து ஒழிவிலாது உரைக்குமாறு உரை செய்யே, சிவப்பதி அயர்வரும் அமரர்கள் அதிபதி, ஹேய பிரத்தனீகன் விலக்ஷண விக்கிரகயுக்தன் ஆசித சுலபன் என்று நிர்தோஷ பிரமாண பிரதிபாத்தியனான உன் குணங்களுக்கு வாசகமான திருநாமங்களை வடிவழகோடே இடைவிடாதே நான் பேசுகைக்கு வழியை அருள் செய்ய வேண்டும். ஹிருதயத்தில் உன்னை நினச்சின்னு ஒரு ரூபத்தை நினச்சின்னு வாயினால் நான் எப்பப்பா நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். நீ எப்பேற்பட்டவன் அப்படின்னா நீ சிவப்பதி. அதில் எடுக்கச்சவே திருக்கலந்த அப்படிங்கிறதுனாலே சிவப்பதி. அதோடு இல்லை, அயர்வரும் அவர்கள் அதிபதி, தேவாதி தேவன். ஹேய பிரத்தனிகம், எந்த விதமான குற்றம் குறைகளோ அல்பங்களோ எதுவுமே அவங்ககிட்ட கிடையாது. அதுக்கு பிரதிபட்டன். அதோடு இல்லாத விலட்சண விக்கிரகித்தன். ஏன்னா நான் பஞ்சோபனிஷன்மயமான சரீரம் உடையவன். நமக்கெல்லாம் பிராகிருத சரீரம். அது எந்தவித விகாரமும் இல்லாத, எந்தவித நஸ்வரமும் இல்லாத, எப்போதும் நித்திய யௌவன ஸ்வரூபனாக எப்போதும் அகண்டமான திருமேனி உடையவன். அப்படிங்கிறதுனால இங்கே விலட்சண விக்கிரகயுக்தன். மேலும் மற்றவாளுக்கெல்லாம் சரீரம் வேறு ஆத்மா வேற உண்டு. எங்கே போனாலும் எந்த லோகத்தில் போனாலும் சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று வருவோம். ஆனால் பகவானுக்கு சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு கிடையாது. சரீரமே ஆத்மா, ஆத்மாவே சரீரம், பேதம் கிடையாது. நிர்தோஷ பிரமாண பிரதிபாத்தியனாக்குறதுன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட வேத முதல்வன் இவன் ஒருவனே. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசித சுலபன். சரணாகதி பண்ணவாளுக்கு ரொம்ப சுலபன். சரணாகத வத்சலன், பரம வாத்சல்யம் உடையவன் அப்படின்னு உன் குணங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ சிவப்பதியிலேருந்து ஆரம்பித்து அத்தனை குணங்களுக்கும் வாசகம் எதிரான நாமம், பகவானுடைய நாமங்கள். அது இதுக்கு ஏற்ற சிவப்பதி அப்படின்னா ஸ்ரீனிவாசன், ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீபாவனா ஸ்ரீகர சேகர எல்லாம் வருது இல்லையா? சகஸ்நாமத்தி அத்தனை நாமங்கள் வருது. சிவப்பதி அப்படிங்கிறதுக்குரிய நாமங்களோ, அயர்வரும் அவர்கள் தேவாதிராஜன் தேவராஜன் அப்படின்னும் தேவப்பெருமாள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அந்த எம்பெருமான் தேவாதி தேவன் அப்படின்னு அவருடையதான பெயர்கள் என்னென்ன உண்டோ அதுவாக இருக்கட்டும். ஹேய பிரத்தனிக்கு என்ன இருக்கிறதுனால நிர்மலன், அமலன், விமலன் அப்படின்லாம் அவனுடைய நாமங்களை சொல்கிறதோ, விலட்சண விக்கிரகயுக்தன் அப்படிங்கிறதுனால அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகா அப்படின்ற நாமங்களை சொல்கிறதோ, ஆசித சுலபன் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிற நாமம் இருக்குல்ல, பக்த வத்சலன், சரணாகத வத்சலன், சர்வ சுலபன், சீலாதி குணமுடையவன் அப்படிங்கிறதுனாலே சௌசீல்யாதி குணங்கள் உடையவன். இப்படியான நாமங்களோ இது எல்லாம். மேலும் வேதவேத்யன், வேதைக்க கம்யன் அப்படின்றதான நாமங்கள் இருக்கே, அந்த குணங்களுக்கு அர்த்தமான அந்த நாமங்களை உன்னுடைய ரூபம். நமக்கு எங்கே ரூபத்தை பார்த்துருக்கோம்னா, ஏன் ஸ்ரீனிவாசனை பார்க்குறோம் திருமலையில், ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோம் நம்பெருமாளை, பெரிய பெருமாளையும், காஞ்சிபுரம் போனால் தேவப்பெருமாளை பார்க்குறோம் வரதராஜனை. இது மாதிரி திவ்ய தேசத்தில் இருக்கிறதான எம்பெருமான் சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கிறவர் வேற, இங்கே அர்ச்சாவதாரமாக கோவிலில் இருக்கிற பெருமாள் வேற இல்லாததுனால அவன் இவரை பார்த்தாலும் அவரை பார்த்தாலும் ஒன்று தானே. இவரை நீ பார்த்து மனசில் தேக்கி வச்சுக்கணும். இத்தனை திவ்ய தேசத்துலையும் பகவான் இருந்தாலும் உனக்குன்னு பிரத்யேகமாக ஒரு திவ்ய தேசத்தில் மனசு இழுக்கும் பிடிச்சி அந்த ஒரு திவ்ய தேச பெருமாளுடைய ரூபத்தை மனசில் எப்போ பாரு சிந்தனம் பண்ணி அவனுடையதான எத்தனையோ குணங்களுக்கு வாச்சகமான நாமங்கள் இருந்தாலும் 1000த்துள் ஒன்று நீர் பேசுமினே ஏக்க நாம சாரேன்வா இல்லையா? ஏதாவது 1000 நாமங்கள் இருந்தாலும் அதில் ஓரிரண்டு எடுத்தால் கூட போடுமே. ஒரே நாமத்தை திருப்பி 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 நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம்னா இல்லையா? ராத்திரியும் பகலுமா உட்காந்து ஒரே நாமத்தை நான் சொல்லின்னு இருக்கணும். உன் ரூபத்தை சிந்தனை பண்ணுவோம். அதை மாதிரி நீ சங்கல்பம் பண்ண. அதனால நான் பேசுகைக்கு வழியை அருள் செய்ய வேண்டும். என்ன இவருக்கு கடாட்சம் பண்ணால் இவன் வாயில் எப்பப்பாரு நாமம் வரும். எப்படி கடாட்சம் பண்ணால் ஹிருதயத்தை என் ரூபமே அவனுக்கு சிந்தனையில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமாக்கிறதால அதுக்கு வழி செய். அப்படி சங்கல்பம் பண்ணி என்னை அனுகிரகம் பண்ணு. எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. வைகுண்டம் கூட வேண்டாமா? யார் கேட்டேன்? வைகுண்டம் நான் கேட்கல. ஆனால் கடைசியில் அவா வற்றி வீடு பெற்றேன்னு நம்மாழ்வார் சொன்னது மாதிரி இவருமே சொல்கிறார். அராத இன்ப வீடு பெற்றதே பெற்றேன்றார். கடைசியில் முடிக்கச்சே திருச்செந்த வருத்தத்தையே. இப்போ அராத இன்ப வீடுக்கு நான் அடைஞ்சுட்டேன்னா நான் விரும்பலை, பெருமாள் விரும்பினேன். நான் வைகுண்டத்தில் வந்து பஜனை பண்ணணும்னு பெருமாளுக்கு ஆசை. அதனால என்ன பண்ணிட்டார்? அழிச்சுன்னு விட்டார். நான் சம்சாரத்திலே இருந்துட்டு அகண்டமாக நாமம் சொல்லிட்டு இருக்கணும். ஹிருதயத்தில் பகவானையே சிந்தனை பண்ணணும். இதெல்லாம் தான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஆனால் பகவானுக்கு என்னென்னா இந்த சம்சாரத்தை நீ ஒன்று ரொம்ப நாள் உட்கார வைக்கிறதால உனக்கு 4500 வருஷம் 4700 வருஷம் ஆயுசு கொடுத்தம் போகிறோம்.
வா அங்கே வைகுண்டத்தை தான் போகணும், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நீ வா அப்படின்னு பகவான் அழைச்சுட்டான். அதனால அறாத இன்ப வீடு பெற்றதை தவிர இவர் விரும்பி வைகுண்டம் போல பெருமாள் விரும்பி வைகுண்டத்தை கொடுத்தார். ஆனால் ஆழ்வார்கள்லாம் இங்கே இருந்துட்டு இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை விரும்பும் வேண்டேன்னு இருக்கிறவாளாங்கிறதுனால இப்படியாக நாம சங்கீர்த்தனம் என் வாயில் எப்போதும் வரணும். ஹிருதயத்தில் பகவானுடைய ரூபமே சிந்தனையில் இருக்கணும். இப்படி சிந்தனைக்கு இனியவனாக பகவான் ஹிருதயத்தை தேங்கி நிற்கணும். அது நீயே செய்யணும், அதுக்கு சங்கல்பம் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறதுனால ஆழ்வார்களுக்கு பரம போக்கியம் அவனுடைய ரூப சிந்தனமும் அவனுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறதோ அல்லது கீர்த்தனம் பண்ணுறதோ அப்படிலாம் காட்டார். இப்படியாக திருச்சந்த விருத்தத்தில் வரக்கூடியதான என்னென்ன நாம மகிமைகளான பாசுரங்கள் உண்டோ அதெல்லாம் அனுபவித்தோம். மேலே அடுத்த பிரபந்தத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.